நான் இந்த பிள்ளைய என்றைக்குமே நினைச்சதா எனக்கு கவலை சரியான இஞ்சி கள்ளி கண்டுட்டாள் ஆத்தே சி அக்னி 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 சும்மா ஆள் வேற சொல்லித்தார் 100 கிராம் வாழைப்பழம் ஒரு 50 கிராம் வாழைப்பழம் தாங்க 50 கிராம் வாழைப்பழம் 50 கிராம் ஓ 50 கிராம் பாதி பந்தங்க ஏ 50 கிராம் அன்றைக்கு எங்கே வாங்கணும் 5 வளம் வந்துக்கிறாப்பா 50 கிராம் ஓ ஓ இவங்க வந்துட்டு எங்களை பற்றி லைவாக போட்டுட்டு கதை கேட்கலையம்மா அதை பார்க்குறவ வந்து எனக்கு ஷேர் பண்ணுவேன் லைக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போனால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அவங்க கதைக்கிறத பார்த்தா எனக்கு வந்து கேட்டோன்னிக்கே வந்து ஆசையாக இருக்கும் பப்பலாக இருக்கும் இவங்க வந்து கதைச்சாலும் அம்மா அனுப்பின சனத்துக்கு தெரியும் தானே நாங்கள் வந்து ஒரு பெனி கூட எடுக்காமல் கொண்டே கொடுக்குறோம்ண்டு German. ஜெர்மன் But do you know the language? Better language. She want to translate these letters. இந்த ஜாமான் ஒன்று You thank you very much so much. இப்போ இப்போ உங்களுக்கு சுவிஸில் ஜெர்மனில் ஒருத்தர் மில்லியோ இப்போ இப்போ அவர்கிட்ட ஃபோட்டோவும் அது சின்ன வயசு ஃபோட்டோ போட்டும் பிரயோசனம் இல்லை ஐயோ கிருஷ்ணாவே அப்படி சொல்லிங்களோ நாங்கள் சொல்லல ஆக்கள் சொல்லல நான் சொன்ன வச்சு 5 எந்தோடைய இல்லை பிள்ளை எனக்கு வேண்டி தந்த அந்த தோடோ சங்கிலிக்கு 22,000 தந்த காசு போட்டு செய்து தந்தவன் அதை படிச்சு என்ன அப்படித்தானே இருந்தாரு 15-16 வருஷம் ஏன் தாடி வளர்க்குறீங்க தேவதாஸ் மனுஷி கேட்பேன் தேவதாஸ் 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 அவன் காதல்ல தோல்வி தேவதாஸ் நான் களவில் தோல்வி குஞ்சு பேர் உதவி செய்து குஞ்சுக்கு என்ன கொலகாரனா பாப்பா நீ அந்த ஒரு கல்ல வண்டி கூட கூட பரவாயில்ல குஞ்சுக்கு 2 லட்சம் கூட எடே ராமன் கல்லு வேண்டி தந்தாலும் பரவாயில்லையா வேணுண்டா நீ தலைகீழா இப்படி உங்கள் 2 பேருக்கு மட்டும் கொடுக்கல அவர் எங்கே போட்டார் கவி அவர் அங்கே வண்டுகளோட கடலை ஒரு இருந்து எடே நீயும் பெண்டுகள் சாமி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் பவி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் அளவட்டியிலேருந்து வந்து தொட்டிலடி போய் கொண்டிருக்கோம். தொட்டிலடின்னு சொன்னால் தெரியும் வந்து உங்களுக்கு. நாங்கள் எங்களோட தொட்டிலடி அம்மாங்களை வந்துட்டு பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ பவி வந்தவன். அப்போ பவி வந்து தெரியும் நார்மலாக வந்தால் நேசன்னையே தொட்டிலடி அம்மாக்களை அப்புறம் எங்கள்ட வளலாங்களை ஸோ வந்துட்டு அவங்கள பார்க்க வந்துட்டு விரும்புகிறவன். அப்போ கூட்டிக்கொண்டு போக சொல்லி கேட்குறவன். அப்போ வந்து நேசன் வந்துச்சுட்டான். வளலாங்கள்கிட்ட வந்துட்டு போக இன்றைக்கு டைம் கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வீடியோ செஞ்சுட்டு அப்படியே எங்கால வந்தால அப்போ வந்துட்டு தொட்டிலடி அம்மாக்கள்கிட்ட போவோம் அப்படின்ட்டு யோசிச்சமேன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே அவள் கோல் அடிச்சவா என்ன மாதிரி தங்கம் இருக்கிற சுகமாக இருக்கிறியோண்டு. அப்போ எனக்கு மக்களை பார்க்கணும் போல ஒரு எண்ணம் வந்தால் போல் ஆக்கள்கிட்ட போகிறோம். சரி தானே, போய் கொஞ்சம் ஏதாவது 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு பெம்பலை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தானே, ஆக்கள்கிட்ட போனால் கொஞ்சம் யோக்கியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு சூட்டு கட்டணும் பண்ணிடுவோமே. போன வாரம் போன வாரம் வேறு எங்கேயோ வணின்ற சொல்லி சொன்னவரே அடா சந்திகளே தான் 2-3 கட்டு வணின்ற சொன்னவராகும். அப்படியே யாரு அக்னி 3 கட்டு வண்டியா கொடுப்போம். என்ன உண்மையிலே எனக்கு இது பிடிக்காதுடாப்பா. இருந்தாலும் என்ன செய்கிறேன், அந்த நான் கொடுக்காருலும் அந்த அப்படியே பார்த்து தான் போகுது. அப்போ அவற்றை காசையாவது செலவழிக்கிறத நாங்கள் தடுக்கலாம் இல்லை. நீ வந்து கடையில் போய் சுருட்டு வாங்குற அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அது ஒரு வீடு கட்டு வாங்குறேன். எனக்கு ஒரு வீடு கட்டுவோம். பேக்கரியில் வேறு பேக்கரி ஒரு பெம்பலா போச்சு பேனு சுருட்டு கட்டு ஜோக்கா போச்சு. பிறகு வந்து ஒரு தண்ணி போகுது. தண்ணி போத்தில் மற்றது ஐயா வெத்தில குரண்டு வண்டி ஆடி 1.5 தாங்க. ஓ பிறகு ஒரு வெத்தில கூறுதாங்க ஒரு 100 ரூபாய்க்கா. பெட்டு பாக்கு பட்டு பார்ക്കാം
வாழைப்பழம் 100 கிராம். வாழைப்பழம் 100 கிராமா? இஞ்சி அக்னி 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 சும்மா ஆள் வேற சொல்லிப்பார் 100 கிராம் வாழைப்பழம். வேற 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 போறேன்டா மோர் ரியாக்ஷன் பாப்பா. இங்கே வேலையே இல்லை மரக்கணிக்கா. டேய் ஒரு 50 கிராம் வாழைப்பழம் தாங்க. 50 கிராம் வாழைப்பழம். 50 கிராம்? ஓ 50 ரூபா பாதி பந்தங்க. ஏ 50 கிராம் அன்றைக்கு எங்கே வாங்கணும் 5 வளம் வந்துக்கிறாப்பா. 50 கிராம்? ஓ 50 கிராம்? ஓ 5 கிராம் வந்துருக்கு. அது கணக்கு வெட்டுமா போட ஒரு கிலோ வெட்டுவோம். இன்னும் 2 கட்டு வாங்குவோம். 3 கட்டுவோம். 3 கட்டு கேட்குறான்டாப்பா. 100 கிராம் வந்து 50 கிராம் 10 ரூபாய்க்கு காணாது. காணும் ஒன்றுதாங்களா ஷாம்பு. டேய் சாப்பிட்டு பாரு எப்படி சரியில்லாடி விட்டு டேஸ்ட் பண்ண புரியல. நீ டேஸ்ட் பண்ணி பாரு. இது என்ன வெட்டில குறைஞ்ச நீ அந்த அளவுக்கு பின்னேத்துல வருது வெயிலேன்னு ஐயா. முன்னுக்கு ஒரு தரப்பால் ஒன்று கட்டி விட்டா இல்லை 3 கட்டு. இன்னும் 1 கட்டு வேணும். 3 கட்டு வேணா உழுப்ப உண்டு. பாய் வத்தி எதுருடு ஆ நோ ஸ்மோக். மற்றும் உயிரை கொள்ளும். 50 ரூபாய்க்கு மொத்தம் எவ்வளோடாப்பா? தண்ணி போத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை வாங்குறோம்டாப்பா? ஒரு போத்தில் வச்சா இங்கே எடுக்கலாமே நனியா காசுன்னு. இதோட 3ஆவது போத்து எவ்வளோ மொத்தம்? இல்லாமல் 160. எல்லாம் அவடத்த போய் டேஸ்ட் பார்த்து தான் ஐயா எடுக்கான். வாழைப்பழம் தண்ணி முழு என்னவா சுருட்டு மட்டும்தான் டேஸ்ட் பார்க்கல. அது சொல்லுது அண்ணா சார் எல்லாமே டேஸ்ட் பார்த்து அடுக்கணும். சுருட்டையும் டேஸ்ட் பார்க்கட்டான். ஆனால் ஜூஸ் பண்ணுறீங்களாப்பா இதெல்லாம். எவ்வளோ மொத்தம்? இங்கே 2 கருத்தை பண்ணும். ஃப்ரான்ஸில் இந்த ஒரு அக்கா கோடிச்சு அடுக்க சொன்ன ஒருவார் வீடு கண்ணு குடிக்கணும். உங்களை பார்க்க தெரியாது. நான் ஜிம்மி கொண்டு வரமா? சரி ஐயா வரமா? ஹலோ ஓமாக்கா அப்படி இருக்கிறீங்க என்னன்னு சொன்னா கிருஷ்ணா உங்களோட இதெல்லாம் பாக்குறேன் நான். ஆமாம். ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல. ஏன்னு சொன்னா உங்களுக்கு வர இதுல பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் திருப்பி அவைகளுக்கு ரெஸ்பான்ஸ் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதை தவிர்க்கலாமே கிருஷ்ணா. அதுக்காண்டித்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நெடுகளும் கதைக்க இவர் என்ன கதைக்கிறாரு என்று அவங்களும் திருப்பி பதில் சொல்லிக்கொண்டேதான் இருப்பாங்கல்ல. என்ன நீங்க கதைக்காம விட்டு பாருங்க. அப்ப இவனுக்கு என்ன சொன்னாலும் அவன் கேட்கிறான் இல்ல என்றுட்டு ஒரு கட்டத்துல அவையிலே தாங்களே ஓஞ்சு போயிடுவனும். அவை கதைக்கிற கதைகள் எல்லாம் கதைச்சு முடிச்சு ஓஞ்சிடுவனும். இது உங்களோட மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் தான் அது பாதிக்கும். என்ன அப்ப நீங்கள் இந்த லைஃப்ல போறது இனி அவைகளுக்கு பதில் நீங்கள் உங்களோட வீடியோக்கள்ல சும்மா கதை கேட்க அந்த அவையின் சார்பான 2 வசனத்தை கதைக்கிறது அது கூட அவைக்கு சார்பாத்தான் அமையுது. என்ன அதை எடுத்து வச்சுக்கொண்டு திருப்பி அவையில் ஒரு வீடியோ போடுவேன். அதுல உங்களை விரும்பின ஆக்கள் கூட அதுல என்ன சொல்றான்னு பாப்போம்னு சொல்லி போட்டு அதை பார்க்க போனேன். உதாரணம்னு சொல்றேன் என்னென்றால் இப்போ நீங்கள் சொல்கிற எனக்கு 100% விளங்குதம்மா. இப்போ சாதாரணமாக உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மனநிலைமையில் உள்ள நல்ல மனுஷர் வந்து இப்படித்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. சேம் டைம் நாங்களும் அதைத்தான் செய்யணும். ஆனால் என்ன சொல்லுங்க பிரச்சனை இப்போ என்னென்றால் இப்போ இவங்க வந்துட்டு எங்களை பற்றி லைவாக போட்டுட்டு கதை கேட்கலையம்மா அதை பார்க்குறவ வந்து எனக்கு ஷேர் பண்ணுவினோம். அப்போ ஷேர் பண்ணக்குள்ளே வந்துட்டு நான் அதில் என்ன சொல்லுங்க இப்போ ஷேர் பண்ணக்குள்ளே டக்குண்டு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போனால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அவங்க கதைக்கிறத பார்த்தா எனக்கு வந்து கேட்டோன்னிக்கே வந்து ஆசையாக இருக்கும், பம்பலாக இருக்கும்.
அது சரிதான், அது சரி. நீங்க நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனா அத திருப்பி அவைக்கு பதில் சொல்லத்தானே செய்றீங்க. இப்படி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இப்படி ஒரு கதை சொல்றாங்க சொல்லி நீங்க சொல்றீங்க, உங்களோட நியாயமான கதைகளை நீங்க சொல்றீங்க. மற்றதமா இப்ப என்னன்னா இப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப ஒரு சில பேர் வந்து இப்ப இவங்க வளமையாக கதைக்கிறவங்க ஓகே காய்ச்சிட்டு போட்டுமெண்டு விடலாம். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில கேள்விகளை முன்வைக்கக்குள்ள அதுக்கான சில விளக்கங்களை நாங்கள் கொடுக்கவும் வேணும். என்னென்னா இப்போ ஆக சைலண்டாக இருந்தாலும் கூடாது, சில விஷயங்களுக்கு சைலண்டாக இருக்கிறது நல்லம். பொதுவாகவே இப்போ வந்து விளக்கம் சொல்லாமல் இருக்கிற நல்லம். நான் இப்போ பெருசாக அப்படின்னும் கதைக்கிறேல, இருந்தாலும் அந்த ஞாபகங்கள் வரைக்குள்ள தேவைகள் வரைக்குள்ள சொல்கிறேன். இப்போ உதாரணமாக பாருங்கோ, இப்போ நீங்கள் கூட வந்துட்டு இப்போ கால் பண்ணின உடனே வந்து எதை பற்றி கதைக்கிறீங்க, அதை தான் கதைக்கிறீங்க உடனே. ஓ, அதுதான் கதைக்கிறேன். அது சரி. அது சில பேர்ட்ட மனநிலையை பொறுத்து. இப்ப நான் சொல்றது உங்களை கதைக்க வேணாமண்டு, சில பேர் அடுத்து என்ன சொல்லணும்டா, அங்க பாருங்க உங்கள இப்படி கதைக்கணுமே, நீங்களே இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லலாமே என்று அவைண்ட மனநிலை வித்தியாசமா யோசிக்குது. அதுதானம்மா. இப்ப என்னண்டா, இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா யோசிப்பாங்க. இப்ப நாங்க வந்து இப்ப என்ன சொல்றது வந்து மனிதர்களோட மனநிலைமை வந்து பல விதமா வந்துட்டு யோசிப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரிக்கு நாங்க போற பாதை சரியண்டா நாங்க வந்துட்டு கதைக்க தேவையில்லை. உண்மையிலே எனக்கு தெரியும் அம்மா, அது கதைக்க தேவையில்லை ஒரு விஷயம் உண்டு. இருந்தாலும் வந்து என்ன சொல்லுங்க அம்பிரஜனை, என்னென்றால் இப்போ நான் வந்து உண்மையாக ஒரு பார்க்க போனால் இது ஒரு ஆக்களோட ஒரு பகுதி மாதிரி வந்துட்டு என்ன ஏன்டா இப்போ அவங்க கதைக்கிற கதை சொல்லுங்க, ஒரு நியாயம் இல்லாத கதையெல்லாம் கதைக்கிறாங்களம்மா, சம்பந்தம் இல்லாத கதையெல்லாம் கதைக்கிறாங்களே. இப்போ உதாரணமாக எங்கட வீடியோ பார்க்குறாக்களே அந்த லைவில் இருந்து கேட்டு இருப்பாங்களா. அப்போ காலம் ஒரு அண்ணாடி சொன்னார் என்ன சொல்கிறாப்ப, அவங்க கதைக்கிறத கேட்டால் நல்ல முஸ்பாத்தியாக கிடக்கு, பின்ன இருந்து கேட்டு இருக்கிறேன். அது சரி. ஆனா இது இப்படியே இது ஒரு அவை கதைக்கிறது பதில் உங்களை பற்றி குறியா கதைக்கிற அது அவங்களுக்கு ஒரு வீடியோவாவே போய்கொண்டே இருக்குது. இது தொடர விடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு இப்ப லைன்ல எடுத்து கதைக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, இப்படி எனக்கு 2-3 பேர் எடுத்து சொல்லணும், நீங்கள் எந்த பதிலும் சொல்லாதேங்கோ, அப்படியே விடுங்கோ. அவங்கள ஒரு கட்டத்துல கலைச்சு போய் விட்டுருவாங்க. நீங்க பதில் திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறதால நீங்கள் மேலும் மேலும் பிரச்சனைய கூட்டி கொண்டு போறது வழிய குறையாது. என்ன ஊரு 2 பட்டா கூத்தாட்டிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இப்ப நீங்க சொல்றத நான் வரவேற்கிறேன்னா, ஆனா இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, ஆக்சுவலா இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, இது வந்து ஒரு பொறாமையின் வெளிப்பாட்டின் நிமித்தம், அதாவது ஒரு தனிப்பட்ட நபரின் மீதான ஒரு கோபத்தின் ஒரு வெளிப்பாடே தவிர உண்மையிலேயே இது ஒரு பிரச்சனையே இல்லையம்மா. இப்ப அவங்க கதைக்கிறதுக்கு நான் வந்து விளக்கம் கொடுப்பேன். மற்றது இன்னும் ஒன்று யோசிங்க. இப்போ என்னண்டா சாதாரணமாக இப்போ பாருங்க, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குற ஒரு ஆளா, இப்போ இவங்க வந்து வெளிநாட்டுக்காரட்ட காசை நாங்கள் களவெடுக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்ல, ஏன்னு சொன்னா இப்ப வெளிநாட்டுக்காரர் இப்போ திருப்பி உங்களுக்கு காசு அனுப்புறது வெளிநாட்டுக்காரர், அவையில் நிப்பாட்டிச்சுனம்மா, அவையில எதுவும் எதிர்ப்பு தெரிவிச்சுனம்மா இல்லையே. இல்லையம்மா, ஒரு நாள் எனக்கு வளமையா அனுப்புற ஆக்களோ இல்லாட்டி புதுசா வார ஆக்களோ ஒரு நாள் நிப்பாட்ட மாட்டேன். இப்போ கூட நீங்க எடுக்கிறதுக்கு முன்னே நோர்வேல இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் அடிச்சு சொன்னவா, கிருஷ்ணா இப்படி நான் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி சம்திங் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து மந்த்லி வந்து 10,000 to 20,000 வரைக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு முடிவெடுத்து இருக்கிறேன். அப்போ யாராவது ஃபேமிலி வந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே ஒரு அண்ணா அடித்து சொன்னார் வந்து, இப்போ நான் ஒரு கொஞ்சம் அனுப்பி விட்றேன் ஐயா, அதை வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு நீங்கள் போயக்குள்ளே வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க வந்து கதைச்சாலும் அம்மா அனுப்பின சனத்துக்கு தெரியும் தானே, நாங்கள் வந்து ஒரு பெனி கூட எடுக்காமல் கொண்டே கொடுக்குறோம்ண்டு. அது சரி. அது நீங்க உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்கிட்ட சப்போர்ட் ஃபுல்லா இருக்குது, அவே நம்பணும் உங்களை. இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? எனக்கு ஒன்றுமே தேவையில்லையம்மா. இப்ப என்னன்னு சொன்னா இப்படி மற்றவங்க அவங்கள்ட்ட நீங்க நல்ல பேர் கேட்கறது, இப்படி கதைக்கிறவட்ட நல்ல பேர் கேட்கறதுன்றது கஷ்டம். ஏன்னு சொன்னா அவன் மனசுல இருக்கிறதான் அவ வெளிப்படுத்தி இருக்கணும்.
இப்போ அவைகிட்ட நல்ல பேர் நான் எடுக்கணுமன்ற அவசியமே இல்லையம்மா. இப்போ நாய்கிட்ட போய் கதைக்க சொன்னா நான் கதைக்குமா இல்லை தானே? இப்போ என்ன சொல்கிறேன், யார் என்னென்ன கதைக்கு யார்கிட்ட என்னென்னத்தை எதிர்பார்க்கணுமோ அதை மட்டும்தானம்மா நாங்கள் எதிர்பார்க்கலாம்லங்க தான். அதே மாதிரியம்மா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அவங்க கூட சாதாரணமாக அவங்க வந்து சொல்லுவாங்க எப்படி தெரியுமா, இவனை விழுத்தணும் இவன் வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்லி போட்டு முதலாவதாக பார்க்குறது வந்து அவை தான். ஏனென்றால் நான் இன்றைக்கு இப்போ இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன்னா இருந்தால் இன்றைக்கு இரவைக்கு வந்துட்டு கதைப்பினோம், இன்றைக்கு நான் பார்க்குறேன் அவன் அந்த வீடியோவில் கதைக்கிறான், நாயை போய் கதைக்க சொல்லி எதிர்பார்க்கலுமோன்னு சொல்லி எங்களை நாய் என்று சொல்கிறான்னு சொல்லி கதைப்பாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அவன் எங்க ஒரு பாயிண்ட் எடுத்து பிடிக்கலாமோ அத ஒவ்வொரு சொல்லையும் அணுவணுவா அவை யோசிச்சு எடுத்து பிடிக்கணும். கருத்தை என்ன போடலாம், என்ன சொல்லலாம், என்ன. அதை விடாம இப்ப இப்படி பாருங்களேன் வந்து இப்ப நாங்க வந்து சாதாரணமா பார்ப்போமே, இப்ப நான் கூட வந்து ஒரு தானே விமர்சிக்கிறான்னு சொல்லக்குள்ள அவன் செஞ்ச நல்ல விஷயத்தையும் நான் வந்து அதுல மென்ஷன் பண்ணணும். ஆனா இவங்க நான் 1000 நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறேன், ஆனா வந்து ஒரு விஷயம் வந்து மிஸ்டேக் விட்டது அதைத்தானே சொல்லுறாங்களேக்குள்ள அங்க விளங்குதல்ல அவங்களோட மனநிலைமை. உண்மையிலேயே வந்து இயன்றளவு அந்த பிரச்சனையான இடங்களுக்கு பிரச்சனையான சம்பவங்களுக்கு நீங்கள் போகாதீங்க. உங்களோட வீடியோ ஹெல்பிங் வீடியோ இதோட மட்டுமே நின்று கொள்ளுங்க ஓரளவு. ஐயோ அம்மா உங்களுக்கு தெரியாதம்மா, நான் ஒரு நாளும் பிரச்சனைக்கு போறாக்கள் இல்லை. இப்போ உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா ஒரு சில பேர் இவங்க கதைக்கிற கதையில கேட்டாம அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக கோபம் பெறும். ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே நான் இவ்வளவோ பொறுமையான நான் அப்போ நான் நின்று அதை எல்லாத்தையும் பேசாமல் கேட்டுக்கொண்டு நான் சிரிச்சு கொண்டு இருப்பேன். என்ன சொல்கிறோம் வந்து என்னென்னலாம் கதைப்பாங்க அந்த கடவுளே காது கொடுத்து கேட்கல அளவுக்காக இருப்பான். இப்போ உதாரணமா இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தது தான் நாங்கள் உடனே இருக்க நான் கதைக்க இல்லை, சரி உங்களுக்கு தெரியும் தானே கதைப்பீங்களானே புரிஞ்சு நடந்து கொள்ளுறீங்களன்றது சில விஷயங்களை பார்த்து கொண்டு வந்துட்டு இப்ப ஒரு வீடியோ பார்த்தா பிறகுதான் நான் இருக்கா உங்களோட எடுத்து என்னோட அபிப்பிராயத்தையும் இருக்கா சொல்லுவாமே. 100% இன்றைக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன் வந்து இன்றைக்கு நான் வந்து எங்கேயோ இருந்த ஒரு ஆள் வந்து நான் என்னையே வந்துட்டு வளர்த்து விட்டது உங்களை மாதிரி முகம் தெரியாத எத்தனையோ நல்ல உள்ளங்களம்மா. இப்போ உங்களுக்கு நான் எப்பயுமே வந்து நான் ஒரு என்ன சொல்கிறேன் உங்களோட சொல் கேட்டு நான் நடக்கக்கூடிய ஒருனா நான் இருப்பேனம்மா. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் தானேம்மா, இப்போ எங்களோட வயசும் வந்து இப்போ நாங்களும் ஆக பெரிய ஆக்கலண்டு இல்லை, இப்போ நாங்களும் சின்ன ஆக்கலண்டேக்குள்ளே வந்து இவையல் காய்க்குள்ள வந்து நாங்களும் வந்து என்ன நான் ஒரு உடையும் பாய்க்க போக மாட்டேன், சும்மா பெம்பலா தெரியாது. அதுதான் சொல்ல எடுத்தேன் நான், வேற விஷயம் இல்ல. நான் எடுப்பேன் உங்களுக்கு கொஞ்சம் நான் ஹெல்பிங்குக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்றேன் வந்து இப்போ நீங்கள் வந்து என்னையே கல்லணன்று சொல்லமுன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாண்டாலும் அனுப்பி போட்டு அதை நாங்கள் கொண்டே கொடுத்தோமா இல்லையாண்டு அதை பார்த்துட்டு பிறகு கதைங்க. அவே ஆதாரம் எதுவும் இல்லாமத்தானே கதைக்கணும், அது அவைக்கே புரியுது இல்லையே. அவே இது எந்தவித ஆதாரமும் இல்லாம ஒருத்தர குற்றஞ்சாட்டைக்கு ரமையன்றது ஒரு குற்ற உணர்வு கூட அவைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் அவைன்ற கதையை நாங்கள் பெருசா எடுத்துக்க வேண்டிய எல்லாருக்கும் போல அங்க வேற ஆதாரம் இல்லாம சும்மா ஒரு பிள்ளைய தாக்குறாருன்றக்கே அவரை மற்றவர்கள் என்ன நினைப்பினம்ன்றது அவர் புரிஞ்சு கொள்ள வேணும். சாதாரணமாம இப்ப நீங்க ஒரு தாய்க்கு சமனா இந்த இடத்துல இருந்து நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்க, நான் இதை கேட்கிறேன். இவங்க வந்து என்னென்னு கேட்பா தெரியுமா, அவளை ஒரு அண்டி அவளை ஒரு கள்ளி அவள் ஏரண்டு சரி அவள் பிரான்ஸ்ல இருந்து எடுத்து கதைக்கிறான், அவனுக்கு அண்டி அண்டா காணும். உங்களோட வயசுக்கு நீங்க எனக்கு அம்மாவுக்கு சமமான ஒரு ஆள். அப்போ அப்படி வந்து மனச்சாட்சி இல்லாமல் மிருகத்தனமாக காய்க்கிறவங்களோட நாங்கள் என்னத்தை காய்க்கிறோமோ ஒரு என்ன சொல்லப்போனால் இன்னும் அவங்கள என்னைய வந்து வளர்த்து விடுறாங்களா, அதுதான் உண்மை. சரி ஏன்னா இப்போ அவங்கள கூடாமல் காய்ச்சி இப்போ உதாரணமாமா இப்போ ஒரு மொழி தெரியாதவர்தான் கூட வந்து இன்னொரு மொழி பழக போய்க்குள்ள அந்த மொழியில் உள்ள முதலாவது கெட்ட வார்த்தையை தான் பழகுவான். எப்படி என்று சொன்னால் அதை வந்து டக்குன்னு ஈஸியாக வந்துட்டு கேட்ச் பண்ணிடும். அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் கூட வந்தோமா ஒரு நல்ல விஷயம் ரீச் ஆகிறத விட ஒரு கெட்ட விஷயம் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். உதாரணமாக கிருஷ்ணா வந்து நல்லவனன்ற ஒரு எழுதி போட்டாண்டா அதை கொஞ்சம் பார்க்குறாக்கள் குறைவாக இருக்கும். ஆனால் கிருஷ்ணா ஒரு கல்லனண்டு போட்டால் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க.
இப்போ நிறைய பேர் பார்க்கக்குள்ள வந்து அந்த அந்த வீடியோ மூலமாக இந்த முகம் நிறைய பேரை போய் சென்றடையக்குள்ளே இப்போ என்னையை பற்றி தெரியாத அதை பார்த்து போட்டு ஆடுறா இந்த கிருஷ்ணா ஏன்னு இவனை போட்டு விமர்சிக்கிறான்டோட இந்த சைட்டுக்குள்ளே அவங்க வந்து பார்க்கக்குள்ள ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவனுக்கு வந்து விளாங்கம்மா ரைட் இந்த பொடியன் வந்து நல்லதான் செய்கிறான் அப்போ இவன்ல எல்லாம் போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கண்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நான் நன்றி மட்டும்தானமா சொல்லணுமே தவிர அவங்கள நான் எதிர்க்க போகிறதில்லை, எதிர்க்கிற ஆளும் இல்லை. நான் ஒரு நாளும் இன்றைய கூட இந்த வீடியோ நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பினேன், பார்த்தா அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். கடவுளே இவனை ஒன்றும் செய்யலா போல கண்டு அவே சொல்லினோம் ஒரு கதையும் இல்லை, நீ பேயாமல் இந்த யூடியூப்பை விட்டுட்டு ஓடினேன்னா தாங்க விட்டு விலகுவோம் அப்படிப்பா அடி. அப்பதான் அவே தங்களை இதை செய்யலாமன்ட்டு அவ யோசிக்கணும். நீங்களாம் இப்ப முன்னுக்கு நிக்கிறது நீங்கள் தானே, அப்ப அதைத்தான் அவை யோசிக்கணும். வேற என்னன்னு செய்யலாம் அப்படி. நான் ஒரு நாளுமே நான் ஒருத்தரை பற்றி நான் வந்து விமர்சனம் சொல்கிற ஆள் இல்லையம்மா. ஒருத்தன் வந்து இப்போ கூடாமல் கதைச்சு இப்போ அவங்க வந்து இப்போ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறபடியே தான் நான் கூட வந்து இப்போ அந்த உதாரணத்தில் வந்து நான் என்று சொன்னான் வந்து அதர்வைஸ் வந்து ஒரு நல்ல மனுஷனை பார்த்து நான் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் கதைக்குள்ளே நீங்கள் என்னது கதைக்கிறேன் வையன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்மா, விளங்குதா? ஒருதன் வந்து என்ன வழியில் எங்களை அணுகுறானோ அதே வழியிலானேம்மா நாங்கள் அவர் பதில் சொல்லல, விளங்குதா? இப்போ ஒருதன் கெட்ட வார்த்தை கதைக்க கூட நான் சொல்லுவேன், ஐயா கெட்ட வார்த்தை கதைங்க உங்களோட பிரச்சனையை கதைப்போம்ண்டு. அதையும் தாண்டி அவர் கதைச்சாரண்டா நீ என்ன செய்யற? சரியா? ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் அம்மா உங்களோட ஆதரவுக்கு. நான் இங்கே இந்த வேல்ட அம்மா கிட்ட ஓகே கிருஷ்ணா, நான் இதன் குறையா நான் கதைச்சிட்டேனோ அதை மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளும் இல்லையம்மா. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து எங்களை நேசிக்கிறாங்களம்மா. நீங்கள் வந்து அடுத்து ஒரு மகன் மாதிரி நீங்கள் என்னை பேசினா கூட நான் அந்த பேச்சை வாங்கி கொள்ள தயாராக இருப்பேன், இல்லைங்குது. அப்படியானால் தான் நான் வந்து ஏண்டா இப்போ நீங்கள் எங்களை வளர்த்து விட இணைக்கிற நீங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் பேச்சு வேணாலும் அதை பற்றி குறைக்க மாட்டேன். சரி சரி ஓகே மேனா, பாய் பாய் பாய். ஓகே பாய் பாய். இப்படியான தெய்வங்களே தினை இருக்குதுப்பா எங்களுக்கு, அது விளங்குது இல்லையா பாவி? இவைக்கு கார் சத்தம் கேட்டுருக்க முடியோ? அது புல்லு போடணும். எங்க கண்டுட்டாரோ? சத்தம் கேட்டுருக்க மாட்டா? அப்படி பவியை அனுப்பிடுவோம், சும்மா பவியை அனுப்பிடுவோம் நாங்கள். இதால் கார் க்ரோஸ் பண்ணால் தெரியுமா அவளுக்கு? பாப்பாரா? பாப்பா பார். இஞ்சி கள்ளி கண்டுட்டாளா? ஆத்தே சி இவா கண்டுட்டாளா? ஆள் வாமான்னு. ஐயோ இனியே என்னத்த நான் கூப்பிட்ற வந்து பாமா. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் வான என்ற புள்ளிய நினைச்சு கவலை எனக்கு. ஏன் சும்மா மாமா ஆரண்டு வேறு. Hey man, did you buy the bandage? You bought no? Yeah. I can move now. You can move. ஐயோ தேடி வந்த வானவில்லே நேரில் வந்ததே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் பூங்கொடி அன்பின் முன்னே. அந்த நேற்று வந்த பொட்டை இந்த இதெல்லாம் காட்டும் கிருஷ்ணா. என்னத்தை காட்ட போறீங்க? உங்களுக்கு இந்த நான் சொன்னேன் எனக்கு இதுகள் தெரியாது. இங்க வாப்பா, இதில் இருப்பா, கதையை விட்டுட்டு இருப்பா. உமாக்கு சும்மா பாமோய் பாமோய் இங்கே கீழே வாப்பா. இதில் வாப்பா இருப்பா.
என்ன கொஞ்சம் உடைஞ்ச மேகடு இல்லாதடா ஏன் அங்கால போக போகிறோம். எங்கால எங்கட இடத்துக்கிட்டேன் எங்களை விட்டுட்டு போயிலுமே மெய்யர் நான் இந்த பிள்ளை என்றைக்குமே நினைச்சதா எனக்கு கவலை சரியான. ஏன் என்ன அவளை சில சனங்களை கொண்டு சொல்ல நேற்றுக்கு ஒரு ஆள் வந்து சொல்ல அதுதான் ராம நித்திரியே கொள்ளாமல் ஐயோ மாமா விடுறான் இவனுக்கு எடுத்தாள் அவனுக்கு மற்றவன் அவனுங்க ஓடு. You this address. Yes. The lady yesterday, he come to my house. He asked me, tell me. What did he say? Huh? What did he say? Has he told you? Yeah. எங்க Who came to yesterday? Yesterday she come. She came? Yeah, she came. What's he told? Huh? What's he told? She asked me, so she son is there. Oh, There and German. German. But do you know the language? Oh, Better language. oh. She want to translate these letters. Language German. Okay. வெள்ளக்காரங்க So what I have to do here? What do I have to do here? நான் சொன்னேன் தமிழன் தமிழில் கதைச்சு பட வேண்டும். Tamilan, we can talk Tamil in Sri Lanka, but அந்த if we go... புலிக்கொடிக்கோ சிங்க கொடிக்கோ கொண்டு எங்கே சண்டை பிடித்தேன் நான் சண்டை பிடிக்கல போகிறதோட அந்த நீங்க கொஞ்சம் உண்டகோ டென்ஷன் ஆகிறோண்ட அவ தான் சொன்னான். இந்த 10 சொல்கிறேன் என்ன சோர்ந்து போயிருக்கிறார். Tea on the world. டீ ஒன்று இந்த சாமான் ஒன்று You thank you very much so much. குரா ஆல்ட மாமா அதில் போய் சோடாடு எடுத்து Thank you very much. Yeah. Welcome. So I like cigar. Only cigar. You only see I'm here this More one than two, huh? Yes. மாமா ராம் மாதிரி கிடக்க not two we bought 3 Another? and not 4 only 3 Okay, thank you very much. and I yesterday talked with your Vicky. ஓ I talked with him. May I book? You better call the repair. என்ன மாமாவா அவ மூட கதைக்கு ஓணுமாம் தண்ட மகன் வந்து அங்கே இருக்கிறாரா மகன் இல்ல ஜெர்மனியில வெள்ளக்காரச்சிய கல்யாணம் கட்டி இருக்கிறார். இப்போ அதுக்கு என்ன மாமா அவற்றை ஆன்சர் ஒன்றும் தெரியாதாம் சில பேர் கதைக்கிறதாம் அப்போ அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது கிருஷ்ணாவுக்கு தெரியும் கிருஷ்ணா பல லாங்குவேஜ் இல்ல கிருஷ்ணாக்கு ஜெர்மனியில கன பேர் இருக்கிறேன். அந்த நம்பருக்கு அடியில கோலம் கௌரி கௌரி அவ இப்போ என்ன இப்போ அவ என்ன அவர்கிட்ட தொடர்பில்லை இழந்துட்டாமா ஓ இப்போ அவரை பிடிச்சி தரணுமாமா அந்த மொழி கதைக்க மாட்டீனே தாங்கள். அந்த மொழி அவர் தமிழ் தானேப்பா துரசிங்கம் துளசன் தேப்பனாக்கும் அவர் இது தமிழ்ண்டா என்ன இது அவனுக்கு தான் அந்த பேராக்கும் அந்த தம்பியார் தண்ட மோன் தான் கனடாவில் 2 பேர்கள் சொன்னவள் அவன் வெள்ளக்காரனை கழிக்கான் கட்டுறியார் வெள்ளக்கார பெண் அது இவன் தம்பியார். ஒரு கதைச்சா சொல்லுவாங்க you called silent. ம் Okay, I will talk with her and எடுத்து கதை let decide what they have to do. Hello. ஹலோ ஓமகா நான் கிருஷ்ணா ஆகிறேன். தம்பி சொல்லுங்க என்ன செய்யணும்? என்னன்னு சொன்னா ஐயாட்ட வந்தேன் நான். ஓ ஐயாட்ட வந்து தான் ஐயா எனக்கு நம்பர் இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு எடுத்தேன்னா நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் என்ன செய்யணுமெண்டு. ஓ எங்களை தம்பியை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் ஐயா. ஜெர்மன்ல எங்களுக்கு ஒருத்தரும் இல்லை. ஓகே கணக்கு எடுக்கிறாங்களே அவருக்கு ஒரு 46-45 வயசு இருக்கும். ஓ ஜெர்மனில் எங்கே இருக்கிறாரு தெரியுமோ? அதுதான் தெரியல எங்க இருக்கிறது. என்னோட கேட்டுட்டு நான் சொல்லுவோம்னு நினைச்சு கொண்டிருந்தேன். பாரு இப்போ உங்களோட தம்பியை காணலைன்னு சொல்லி நான் இப்போ என்ன தொடர்பில் இல்லாமல் போயிட்டாரா? தொடர்பே இல்லை. 93 புறம் இல்லை எங்களுக்கு. 93 புறம் இல்லையோ? ஓ அங்கதான் இருக்கிறது வெள்ளக்காரிய கல்யாணம் கட்டி இருக்கிறதா அதுக்கு கேள்விப்பட்ட நாங்கள். அப்போ 93லேருந்து இவ்வளோ காலம் என்ன செஞ்சீங்க நீங்கள்? நாங்க இப்படியே முயற்சி எடுத்தோம். ஒருக்கா கண்டவர் எங்களை தம்பிக்கு 2007 அப்ப பார்த்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளையோட இருந்தது. போகும்போது வெள்ளக்காரி அந்த கிடக்கிற சாமான்கள் எல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. தம்பி அப்ப இல்ல எல்லா சாமான்களையும் அடிச்சு வச்சு கூட பொலிசுக்கு போன் பண்ணி இருக்கிறான். போன் பண்ணினோடனே சேர்ந்து எங்களோட தம்பி வந்து எங்களோட அண்டா
என்று சொல்லி போலீஸ் விட்டுட்டு போயிட்டு அப்ப எங்களோட தம்பி மூத்த கோவத்துல நீ செத்து போயிட்டாடா நான் கஷ்டத்துல அவங்க எடுத்து விட்டு நான் வீட்டில ஜேர்மனுக்கு இப்படி செய்துட்டேன் சொல்லி விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கு பிறகு காணல தம்பி. அதுக்கு அவனுக்கு கலைக்கிறான் இல்ல அவங்க இங்க தெரியல. பாரு நீங்கள் உங்களோட தம்பிய எப்ப கடைசியா கண்டீங்க? நான் பார்த்தேன் 14 வயசு தம்பி 90ஆம் ஆண்டு. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. அதான் அவருக்கு ராபிகப்பன் ஜேர்மன் மொழிதே இருப்பார் அமைக்க. எனக்கு உங்களோட வீடியோலாம் பார்த்து அவ்வளவு பைத்தியம் எனக்கு. எனக்கு ஒரே நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி கூட ஒரு சின்ன காயப்பட்டாலும் நான் கண்ணி விட்டாலும் அப்படி ஒரு பைத்தியம் நான் வருவோம் என்னால ஏழாம போயிட்டு கொஞ்சம் வருத்தமா. அதான் நேற்று அதுல வரைய கையா சந்திச்சுன்னா உங்களுக்கு எனக்கு கம்பெனி சாப்பிடும் பேருக்கு 50 வயசுல கொடுப்பேன். பாரு நாங்க வந்து அவர்கிட்ட பேரை சொல்லுங்க. துரசிங்கம் துரைதாச சிங்கம் சர்டிபிகேட் பேர் ரவி என்று கூப்பிடுவோம். ரவி என்று கூப்பிடுவோம். அவர் தமிழ் பேர் தானே மொழிபெயர்க்கிற ரவி. அவங்க அப்பா டவுனுக்குள்ள கடை வச்சிருக்காரு கூப்பிடுவாரு. எங்க எந்த டவுனுக்கு? யாழ்ப்பாண டவுன்ல கோலசிங்க புத்தகத்தாலே 4வது 5வது கடை தான். என்ன கடை? ரோயல் கூல் பாருண்டு. ஓ ஆட்டியாப்பா. அதுங்கிற அப்பா உங்களோட அப்பா கடை வச்சிருக்கிறார். அப்போ இப்போ என்ன அவரை நீங்கள் தவற விட்டுட்டியால் இப்போ அவரை எப்படியாவது தொடர்படுத்தணும் அப்படியோ? ஆனால் இப்போ அவர் நினைச்சிருந்தா அவர் அப்படி உங்களை தொடர்பு கொள்ள விரும்பியிருந்தா அவரை ஈஸியாக அவங்கள ஃபைன் பண்ணியிருக்கலாமே. இப்போ உங்களுக்கு அவரை ஃபைன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். அவர் உங்களை ஈஸியாக ஃபைன் பண்ணியிருக்கலாமே எஃப்னால வந்துட்டு. படிக்கவே இல்லை எழுத மாட்டா. அப்போ யாரையாச்சும் விசாரிக்கிற மாதிரியும் இல்லை. அப்படியே அங்கேயே தோறு கண்டம் இருந்த மாதிரி அப்படியே இருந்துட்டானுங்க. அம்மாவுக்கு ஆவறதுக்கு என்னண்டு ஜெர்மனு போனவர் 14 வயசுல? தம்பி தான் மூத்த தம்பி சுவிஸ்ல இருந்தவர். ஓ இப்போ அவர் அங்கே இருக்கிறார். இப்போ அவர் இப்போ சுவிஸ்ல இருக்கிறாரோ? இல்ல கனடாவுக்கு மாறிட்டேன். கனடால இருந்து வந்தா ஜேர்மனுக்கு போய் பொழுதுக்கு பஞ்சாதிக்காரி காட்டி கொடுத்தோம் வெள்ளக்காரி. பாரு இப்போ உங்களுக்கு சுவிஸ்ல ஜெர்மனில் ஒரு தரம் இல்லையோ? இப்போ இல்ல என்ன ஜெர்மன்ல இல்ல சுவிஸ்லயும் இல்லையோ. சுவிஸ்ல மாமா இருக்கிறார் தான். இப்போ அவர்கிட்ட ஃபோட்டோவும் அது சின்ன வயசு ஃபோட்டோ போட்டும் பிரயோசனம் இல்லை. மொழிபெயர்ப்பாளர் என்று சொன்னா தெரியும் ரவி. சரி நான் இதை வீடியோவில் அப்டேட் பண்ணி விட்றேனம்மா. சம்திங் ஏதாச்சும் ஒரு க்ளூ ஒன்று கிடைச்சா நாங்கள் ட்ரை பண்ணுவோமா? சரி அம்மா சந்தோஷம். டோன்ட் வரி. ஹாப்பியாக இருங்க. பார்ப்போம்மா. லெட்ஸ் ட்ரையா. ஓகேம்மா ஓகே. சரிம்மா ஓகே கட்டாயம். ஓகே மொழிபெயர்ப்பாளர் ரவி என்றா தெரியுமென்றால் எப்படி எப்போ யாராவது தெரிஞ்சாக்கள் இருந்தா ஃபோட்டோன்னு வந்தால் பார்க்கலாம். சின்ன பிள்ளை ஃபோட்டோ எப்படி தேடுறது? சின்ன பிள்ளை ஃபோட்டோ வச்சு தேடையிலாடாப்பா. அதே நேரம் வயசும் 14 வயசில் தவற விட்டாலும் இப்போ எப்படி என்றால் கஷ்டம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ நாங்கள் வீடியோவில் காய்ச்சி விட்டு கிடையாது தானே. வீடியோ பார்க்குற யாரும் ஜெர்மனில் எங்கடைய ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீடியோ பார்க்குறவங்க அவங்க யாரும் சிலவில் இந்த பேர் வழியில் தெரிஞ்சு அடிப்பாங்க. அடித்தா நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ஃபோட்டோ எடுத்து வையிருக்கோம் அந்த நம்பருக்கு. அதெல்லாம் சரி. உங்களை வீட்டு ஆண்டாக்கி வந்தவா அந்த தேனூஞ்சி அம்மா மோட்டார் சைக்கிளில். யார் உங்களோட தங்கச்சியோ? ஓ உண்ட விட்ட தங்கச்சி அம்மாண்ட பாரன் குப்புலான் அங்கே இருக்கிறவா? முலான்ல அவள் என்னென்றால் அக்காவுக்கு உதவி செய்கிறீங்க தனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டால் அப்போ நான் சொன்னேன் அக்கா வந்து என் அம்மா. அது வேறு விஷயம். அது உதவி செய்கிற அடுத்த பிரச்சனை. அவளுக்கு உதவி செய்யணுமெண்டாக்காண்டி உங்களை செய்யணுமெண்டு இல்லை. நான் இதுக்கு முறுக்கு அம்மாவோட காய்ச்சி போட்டு நிலைமைப்பாட்டை கேட்டு போட்டு நான் வந்து பார்க்குறேன். எனக்கு அவளுக்கு வேறு சாப்பாட்டுக்கண்டு இல்லை. அவளுக்கு புருஷன் வந்து விட்டுட்டு இருக்கிறேன். சரியோ அவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான். இந்த பெரிய இந்த மனுஷின்ற பங்கு தான் அவனும். நாங்கள் ஒன்றாத்தான் இருந்தது. இதுக்கு மட்டும் 2 பேரையும் ஒற்றுமையாக்கி அடிபட்டாலும்
சண்டை பிடிச்சாலும் பேருந்து நான் என்றாலும் சாப்பாடு போட்டு கொடுத்து அவைய ஒன்று சேர்த்து தான் வச்சுருந்தேன். நாங்கள் விரும்பாகிவிட்டோம். அவன்கிட்ட தாய் செத்து போச்சு, தங்கச்சியார் செத்து போச்சு. அவள் தான் இருக்கிறா, கண் தெரியாதட. அப்போ நான் சொன்னேன், நீ ஒன்றும் கதைக்க வேண்டாம், காத்தி சாவனன்னு சொல்கிறேன். பேந்த நேரம் நான் அதில் கதைக்கல கிருஷ்ணாவோட. அவளுக்கு வேறு கடன் இல்லையா, அவ்வளோ காணி வேண்டினவ. சரியோ, கண் தெரியாத ஆக்கள் இருக்கிறேன். உங்கள் யாழ்ப்பாணம் கைதடி யாழ்ப்பாணம் இங்கே இந்த சிறைச்சாலை அதில் அவங்களோட விழிப்புணர் சங்கம். அப்போ அங்கே தான் இவளுக்கு இருந்தவள். புறம் இந்த சீமான் வந்து தான் அவளுக்கு இந்த மாப்பிள்ளையை கட்டி கொடுத்தவன். சரியோ, கட்டி கொடுத்து 2 பிள்ளை மட்டும் என் ஐயா அப்படித்தான் நான் அவையோட கிடந்து விளைஞ்சது. குடும்பம் பிரிக்க மாட்டேன். அப்படி கிடந்து விளைஞ்சி ஒரு படியாக 2 பேரும் 2 பிள்ளை பெற்று வாங்க. இப்போ அவரை விட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவளுக்கு இருக்க இடமில்ல கிடந்த காணியை விற்று போட்டு அவள் பேருந்து விழானில் போய் வாடகைக்கு இருந்தாள். அவள் எழுப்ப சொல்லி போட்டு பிறகு அவங்க அந்த சங்கம் காணி வேண்டி கொடுத்து அதை விட இவ கூட 2 பேரப்பு வேண்டி போட்டான். கால் என்ன சொல்லுது? எனக்கு சூப்பரான பெட்டராக இருக்கு. நல்லா ஓகே. 2 இருக்கு ஐயா, இதோட இன்னும் உண்டு. இன்னும் 2 வந்தீங்களே? 2 வந்தீங்களே? ஒரே சோடியா. ஓகே குட். அது அவங்க ஒன்று வேண்டி குடிச்சு குழாக்கிணறு அடிச்சு கொடுத்தவங்க. அதுக்கு உடனே நான் டெலிஃபோன் அடித்தேன். நான் வேண்டின உடனே சொல்கிறாரு மழை பஞ்சாப பைய மழை பஞ்ச பையன் இது எங்கே அவங்க 2 பேரும் போட்டான். உங்களை அளவு போட்டான். என்ன எல்லாரும் சோர்ந்து கருத்து எல்லாரும் மெலிஞ்சு போயிருக்கிறீங்க. ஓடி திரி பார்ப்போம். அம்மாடி பொண்ணு ஆவக்கு அந்த அம்மா தான் ஐயோ அங்கேருந்து வர்றேன் ஒரு நாள் நீ சில சொல்லுது, அக்கினிய சொல்லுது, கவியை சொல்கிறாள். அதான் அம்மா மேன் மோதிரம் போட்டிருக்கிறான், சங்கிலி போட்டிருக்கிறான் என்று சரி யார் பண்டத்தறி பார்க்கலன்ட்டு. ஐயோ நான் சொன்னேன், ஐயோ கிருஷ்ணாவை அப்படி சொல்கிறீங்களோ. நாங்கள் சொல்லல ஆக்கள் சொல்லி நான் சொன்னேன் 5 எந்தோடைய இல்லை பிள்ளை எனக்கு வேண்டி தந்த அந்த தோடோ சங்கிலிக்கு 22,000 தண்டை காசு போட்டு செய்து தந்தவள். அவளுக்கு சொன்னான். ஐயோ அவள் 24 மணிக்கு அளவுன்ற வீடியோ தான். இப்போ இந்த 6 பேர் அரளிக்கொட்டதுண்டாக்களோ சின்ன போனேன். அவருக்கு அவைக்கு பக்கத்துலேயே நின்று கதைக்கிறார். அதை காட்டினாள், இங்கே பார்த்துக்குவோம்மா அஞ்சனா அப்படிப்பட்ட நல்ல படிச்சானுக்கு தான் ஆண்டவன் இப்படி தண்டை. அவையும் காப்பாற்றி போட்டான். 3 லட்சம் ரூபா கொடுத்தான் உண்டு. 3 லட்சம் ரூபா பிரச்சனையால் அரெஸ்ட் பண்ணினா சாப்பிட்றோன்னு சொல்லி அது மீட்டாச்சு சொன்னவள். அப்படி எல்லாம் மீட்டு கொடுத்து கிருஷ்ணாவனிங்கள் இப்போ பாப்பிக்கணும் எல்லாம் மெலிஞ்சு போச்சு. ஐயோ நான் சொன்னேன் இப்போ கண்ணனாலாக காண இல்லையே, நம்பர் கொடுக்க இல்லை. நான் இப்போ ஒருக்கா படித்தா பேருந்து கொடுக்க மாட்டேன். மெய்யார் அப்போ ஒரு பாட்டு பாடி நான் போப்போம். பாட்டு ஐயோ எனக்கு ஏலாத ஐயா. கேள் மாமாவை என்ன ஏலா கிளவி மாமா படிக்கணும்ல. மாமா படிக்கணும். உங்களோட வாய்ஸ் தான் அந்த யானைன்ற வாய்ஸ். யானை அம்மாண்ட வாய்ஸ் மாதிரி இந்த வாய்ஸ் அதுதான் கேட்கணும் எனக்கு விருப்பம். படியப்பா ஆசையா வந்த நாங்கள் அதை படிச்சு என்ன அப்படித்தானே இருந்தாரு 15-16 வருஷம். அங்கே சரியா நல்ல சூப்பர் வழக்கு நல்ல விருப்பம் பாட்டு. நீ ஒரு பாட்டுடா உண்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இது யார் தம்பி? யார்? நானும் கூட ரசிகன். இவன் உங்களை பார்க்கணும் போல ஒரு பொறாமன்னு இருக்கிறார். மெய்யார் நான் சொல்ல வந்த கதையை சொல்ல விடையிலே. ஐயா உங்களோட விக்கி இருக்கிறாரல்லோ, ஓ அவர் இல்லை கதைச்சவர் என்னோட. இவன் வீட்டுக்காரர். ஓ என்ன கதைச்சவர்? வெளிநாட்டில் நிற்கிறார். இப்போ என்ன தான் முந்தி நல்ல உதவிகள் செஞ்சா உங்களுக்குன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு 5 தருந்துட்டு போவான். 5 தருவான், ட்ரிங்க்ஸ் அடிப்பான், கொண்டு வருவான், அம்மாவுக்கு கொடுப்பான், போயிடுவான். இல்லை நீங்கள் இடையில ஆக்சிடென்ட் பட்டு இடம் மாறினீங்களாம். பிளான்ல மாவில்ல அவன் வீட்டில் முழுந்தானா வர போகிறான் தம்பி. அப்போ வரைக்கும் அவன் வீடு வழிபாத்தானே வச்சிருக்கணும். நாங்களும் அப்படித்தான். நான் 12 மணி இரவு
சம்போ போட்டு மாவில் துடைச்சி போட்டால் படுத்தாப்புறம் நீ தெரியா போனேன். சரியோ விக்கி வந்து கதவை தட்டி இருக்கிறான். அப்போ அவன் வாரேன்னு சொல்லி குரு சாமான் வேண்டி வீட்டுக்க வச்சாரு. எனக்கு விக்கி வாரான்னு தெரியல, கல்லறையோ வந்துட்டேன். அங்கால ஓடி போய் தட்டுறாங்க, இங்கால ஓடி போய் தட்டுறாங்க. ஒரு தன் தட்டுறது வேறு. இது பேர் இவன் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட எனக்கு நீத்திரையில் தெரியல. டக்குண்டு டோச்சையம் எடுத்துக்கொண்டு அவர் தந்தாதான் அந்த டெலிஃபோன் அதையும் கையில் தூக்கி கதவை துறக்க விழுந்துவான். சரியோ மாவுளுக்க விழுந்துவான். அப்படி இருந்து விழுந்து எழும்பி தாப்பால் திறந்து இவன் எட்டி பிடிச்சி அம்மாண்டு கட்டி பிடிச்சி கொஞ்சம் விக்கியாண்டு திரிச்சு. அதுக்கு முன்ன எனக்கு விக்கி இல்லை ஆள் நேற்று நான் லைவில் வந்து கேச்சவர் நான் தான் விக்கி தொட்டிலடி அம்மாக்களை கேளுங்க உண்டு. அப்போ நான் எங்கே இருக்கிறீங்கன்றே ஒரு நாட்டில் வருதுறையிலான அந்த தங்கச்சியார் கல்யாணம் கட்டிக்கிறேன் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறாண்டே. அப்போ நான் சொன்னேன் அம்மா மாதிரி என்று இல்லையா ஒரு உதவியை செய்யலாம் தானே தான் முந்தி செஞ்சு நான் கொண்டுறான். அந்த ஆக்சிடென்ட் பட்ட அப்புறம் அவை வீடு மாறி போன அப்புறம் பெருசாக தொடர்பில்லை என்ன மாதிரி சொன்னேன். இல்லை என்னவா என்ன செய்த அதுக்கெல்லாம் தெரியா. சரி ஏதோ அந்த சின்ன போனாலும் தந்த ஏன்னா நன்றி கடன். வார நேரம் விக்கி எனக்கு மாமாவுக்கு சாராயம் காசு புரிப்பா கொடுக்கும். எனக்கு நான் நேரடியாக சொல்லுவேன் 5000 ரூபா காசு தந்துட்டு போவான். சரிங்க 5000 ரூபான்றது என்ன இப்போ நாங்கள் போகிற வாரம் எல்லாம் சனங்கடா சும்மா தூக்கி கொடுத்துட்டு போகிறோம். என்ன இப்போ வெளியிலேருந்து வேற இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அவருக்கும் நிறைய சோழியல் இருக்கும் தானே. நான் சொல்லி போட்டேன் ஒரு மனுஷன் 1 ரூபா தந்தாலும் அதை 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 மறக்கக்கூடாது. இன்றைக்கு அதுதான் விக்கிய மறக்க இல்லை. இந்த டெலிஃபோனை எந்த பிள்ளை அந்த டெலிஃபோனு தான் நான் அந்த அப்படி தான் கதை கொண்டுமே தவிர என்ன தந்தவர் கேட்டா சுடுவன் வாயில். நான் அப்படி கேட்க மாட்டேன். நாளைக்கு நான் எங்கேயா போனா என்ன தந்தோன்னா அப்படி மறக்க மாட்டேன்டா. எந்த குஞ்சி அம்மா சரியோ குஞ்சி அம்மா இவரை நான் இங்கே கூட்ட விட்டு அங்கே கூட்ட விட்டு சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி அவன் நல்ல இடத்து படிக்கான். என்ன மாதிரி படிக்கான நீ உண்டி ஆக்களுக்கு எல்லாம் கொடுத்து அவன் ஆக்களை கொடுத்து இன்றைக்கு இந்த வேலையில அவ்வளவுக்கு வராத என்று சொல்லி எந்த குஞ்சியம்மா எனக்கு விளக்கமாக எடுத்தான். இந்த குஞ்சியம்மா இந்த சின்ன இருந்து எனக்கு நினைச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு என்றாலும் தருவா. உடுபுடவையிலேருந்து சாப்பாடு அப்படிப்பட்ட குஞ்சியம்மாவே நான் இன்றைக்கும் மறக்க இல்லை. இந்த இயலாத காலோடும் இந்த குஞ்சியம்மா சாப்பிட்றோண்டோன்னா போய் 10 நாள் நின்று பார்த்துட்டு தான் வந்தேன். அதே மாதிரி என் விக்கிய வாழ்க்கையில மறக்க மாட்டேன். என்னோட வாடகை காசு வேண்டாமல் தான் நான் சொன்னது என்ன மறந்துடுவேன்ப்பா. உன்னையும் மறக்க மாட்டேன். சரியா அந்த மனுஷி சொன்ன கதைக்காகத்தான் இன்றைக்கு 3 பேருக்கும் எடுத்தேன் நான் டெலிஃபோன். ஐயோ என்ன நடந்ததோ எனக்கு நல்லா மெலிஞ்சு போச்சு கிருஷ்ணா மெலிஞ்சு போச்சேன் அந்த மனுஷி. அம்மா ஒன்று சொல்றாங்க நான் மெலிஞ்சாண்டு நான் வெயிட் பார்த்தேன். 3 பேரும் காஞ்சி கரைச்சி போய் நிற்கிறீர்கள் பேருந்து அதுதான் சார் ஏசிக்கு இருந்து வர்றது இனியும் இங்கே ட்ராவல் பண்ணிட்டா சும்மா நேரி வரைக்கும் இடுப்பு வரைக்கும் காஞ்சி தான் தருவோம். ஏசிக்கு புறம்பா காயத்தான் சொல்லுவோம். அதுதான் இப்போ என்னண்டா நான் வெயிட் எல்லாம் லாஸ் ஆகலை. ஆனால் அந்த பார்க்க அந்த தாடியால் அப்படி தெரியும். ஏன் தாடி வளர்க்குறீங்க? தேவதாஸ் மனுஷி கேட்பேன் நீங்கள். தேவதாஸ் 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 அவன் காதல்ல தோல்வி. தேவதாஸ் நான் களவில் தோல்வி. பேக்கடி கொடுத்தாச்சு கண்டென்ட். நீ களவெடுக்க மாட்டா போய் சொல்ல மாட்டாய். நான் அவளுக்கு சொன்னேன் அவ்வளோ பொய் சொல்ல மாட்டேன். இல்லை பொய்யல் சொல்லுவேன் தேவைப்பட்ட தம்பி நெட்ட நானும் சொல்கிறேன் நரிச்சந்திரன் இல்லை சரியோ கடன்காரன் வந்தா சில நேரம் போய் சொல்ல களவெடுக்க மாட்டேன். அவ்வளோ தெளிவாக நான் பொய் சொல்லுவேன். இல்லையோ ஒன்று எங்கானே இல்லை இங்கே ராஜா ரெண்டு ரெண்டு தானே அப்புறம் ஒன்றையும் கிடையாது போட்டு இந்த மாதிரி கிடையாது கட்சியும் கிடையாது. வேறு என்ன வேணும் உனக்கு மொரம்பணும் உனக்கு ஐயா நல்லதாக இல்லை இல்லை நான் இப்போ ஒன்று கழட்டி மாற்றினேன். அப்போ என்ன வேற போட்டு என்ன இந்த குஞ்சுக்கு ஒரு மறுமொழியை சொல்லி விடாச்சா? குஞ்சுக்கு கணக்கு நஞ்சு வைப்பேன் நான் சொல்லு. குஞ்சுக்கு நஞ்சு வைப்பேன் நான் சொல்லு. இந்த அம்மா பேசுவாவா? என்னத்துக்கு என்ன
என்னண்டு தெரியும் அம்மா வந்து அவ என்னடா தெரியும் அவ அம்மாவுக்கு தெரியும் அம்மா நேற்று மலம்பி சுடுதண்ணி வச்சு குடிக்க 4 மணி அப்போ என்ன நித்திரவில்லை இல்லை அப்போ 4 மணி இப்போ படுத்து 6 மணி கிளம்பினா என்னன்ற ஒரு மனுஷன் இயங்குறது அப்போ கொஞ்சம் நேரம் படுக்கத்தானே இட்ஸ் நார்மல் you have to teach her some English okay you have to talk English when I come next time. ഒരു 2 ലക്ഷം വേണ്ടാലും വേണ്ടി കൊടുക്കും തമ്മിലാട്ട് நீ இந்த தங்கச்சிக்கு கொடுக்கத்தான் இருக்கிற என்னைய வச்சு நம்மளை கண்டடிக்காது அதுக்கு நான் என்னப்பா செய்யறது அது நான் திருப்பி தருவாவா என்னென்னு தருவான் திருப்பி அதை பற்றி ஏதாவது தெரியாது திருப்பி கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா மற்றது நான் சொல்லட்டும் நான் வந்து கொடுக்குறாக்களுக்கு திருப்பி வாங்குற கதையில் நான் கொடுக்க போக மாட்டேன் ஏன் சொல்லுங்க ஆபம் அது வந்து பிறகு அதில் கொடுத்து போட்டு அதை மல்லு கட்டிக்கொண்டு திரிக்கலாம் அண்டை ஒரு சில பேர் வந்து இந்த இப்படி உதவி திட்டங்களில் கேட்குறதான் வந்து இதை கொடுத்து போட்டு மாதம் மாதம் வேண்டி எடுப்போம்ண்டு அவே தந்தோடு போடுவினோம் ஐயோ அப்புறம் அது எனக்கு பத்திரம் இப்போ நான் இந்த அளவுக்கு வாக்கு கொடுத்து போட்டு பெரிய கரைச்சல் எந்த சொந்த பந்தத்துக்கு நானே கொடுத்து போட்டு ஒருத்தனுக்கு 3 லட்சம் ரூபா காசு கொடுத்து நான் சொந்த வந்ததுக்கு கொடுத்தா குஞ்சு நீ 3 லட்சம் ரூபா காசு கொடுத்தான் 10,000 படி தாடாண்டு வட்டி ஒன்றும் போனாண்டு 2 மாதம் கட்டி போட்டு விட்டுட்டான் ஐயா 2 மாதம் கட்டி போட்டு விட்டேன் 2,80,000 நட்டம் அப்படியே விட்டுட்டேன் சரியோ அப்புறம் இப்போ கிட்டடியில் ஒரு தவைக்கு வந்தவன் அப்போ நான் சொன்னேன் முகத்துக்கு நேரம் சொல்லிவிட்டு ஒரு நாள் கஷ்டம் கொடுத்தா பல நாள் கஷ்டம் நான் நேராக சொல்லி போட்டேன் உனக்கு தெரியும் என்னட்ட இல்லைன்னு நான் போய் சொல்ல வரையில ஆனால் இப்போ நான் தர்ற மனநிலைமையில் இல்லை காரணம் எனக்கும் வீட்டு வேலையெல்லாம் நடக்குது அதனால் குருணைக்காயன் உண்மையான காரணம் முதல் அந்த 3 லட்சம் ரூபாய் நேர்மை இல்லாத உண்மையான காரணம் அது சரிதானேம்மா ஏன்னா முதல் 2,80,000 எனக்கு உண்மையாக நட்டம் அப்போ ஒரு சொந்தமாக நினச்சி அதை நான் கையை விட்டேன் இங்கே இன்னும் இடத்துல வந்து 2 லட்சம் கொண்டே கொடுத்தேன் சரி தானே கிழமை அடுத்த கிழமை தாரண்டு இந்த சரியாக 2.5 வருஷம் 2.5 வருஷம் அந்த கதையே இல்லை அடுத்த கிழமைடா அப்போ 2.5 வருஷம் நல்ல வடிவா வேண்டுவீனே அது சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை இந்நேரண்டே தெரியாதா சும்மா பழையின் அடிப்படையில் ஃப்ரெண்ட் படியன்ற சொந்தம் போய் பழைய இடத்துல கேட்டுட்டோம் அவன் முகமுறை இப்போ இவன்ட விட்டு நான் போகிறேன் இவன் அம்மாண்ட சகோதரங்களோ என்ன கேட்கக்குள்ள கொடுத்ததான் கொடுக்காம 2 வருஷம் இவனுக்குண்டு நான் கொடுக்குற வர நீங்கள் என்ன தர வேணாண்டு ஆனால் கடனான்ற ஒரு வார்த்தை அங்கே பாவிச்சா அதை நான் திருப்பி எதிர்பார்ப்பேன் தான் வருமுண்டு 2 லட்சம் கொடுத்ததுல உண்மை பவியறிய சத்தியமா நான் புழுவுக்கு சொல்லலாங்களே இந்த பொய் விலாசம் தேடணுன்ற அவசியம் இல்லை ஏன் போய் சொல்லுவான் இவங்க எல்லாருக்கும் தெரியும் யாரும் ஆக்கலண்டா நான் அதை நான் சொல்ல விரும்பல சொல்லவும் தேவையில்லை அதை நான் விட்டுட்டேன் கோயில் உண்டியலில் போட்டேன் விட்டாச்சு ஓகே சில விஷயங்கள் அப்படியே விட்டு இவன் வந்து இப்போ 1 மாதத்துக்கு முன்னே போனோம் 3000 ரூபா 2 நாளா இன்றைக்கு வரைக்கும் இல்லை அதையும் விட்டேன் அதையும் விட்டேன் ஓ இது முதியசிக்கு 3000 ரூபா அவங்க தெரியல அப்படி பண்ணக்கூடாது என்ன தரிபன்னு சொல்லி அந்த காசை கொடுக்கணும் தம்பி இந்த குஞ்சுக்கு உதவி செய்து நீ என்ன கொலகாரனி சரியோ ஐயா அந்த ஒரு கள்ள வண்டி கூட கூட பரவாயில்ல குஞ்சுக்கு 2 லட்சம் கூட வாமன் நீ கதைக்கு நீ கதை என்னோட கதை தான் கேட்பேன் கல்லு வேண்டி தந்தாலும் பரவாயில்லையா வேணுண்டா நீ தலைகீழா இப்படி கிருஷ்ணா பார்க்கவில்லை கல்லு கூட தலைகளா நிற்கிறோம் ஐயோ இதுக்கு கதைக்க தெரியாதுங்க இப்ப எல்லாம் நல்ல மனுஷன் இல்லையாண்டா அதுக்கு அங்க நின்று அப்படி பேசி வைக்க கொடுத்தியே என் அள்ளி கொடுத்தியே இன்றைக்கு என்ன இந்த நிலைக்கு விட்டியே இதுதான் கதை அப்படி கேட்கப்படா இனி கேட்கப்படா நெடுகளும் பேசும் காலமே நான் சொன்னேன் சமைக்கவே மாட்டேன் அப்படி பேசக்கூடாது சரியா அது போன ஒரு விஷயம் நான் சொல்லுங்க இனி உங்களுக்கு கண்டு இருக்கிற என்ன ஒன்றுமே இல்லை சாப்பாடு மட்டும்தான் தேவை மருத்துவத்துக்கு எது முன்னா தேவை நான் இப்போ சொல்கிறேன் சரிதானே இந்த வீடியோலேயே சொல்கிறேன் உங்களுக்கு எது ஒரு வருத்தமோ துன்பமோ என்ன வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் சரிதானே நாளைக்கு எது ஒன்று நடந்தால் கூட அதையும் நாங்கள் பார்ப்போம் படம் முடிஞ்சுது அவ்வளோதான் முடிஞ்சுது யோசிக்க உங்களுக்கு என்றாலும் நீ நல்ல வடிவாக இருந்தால் 3 பேரும் இந்த பிள்ளை வந்து நிற்கும் 3 பேர் எந்த விக்கி சொன்னவன் சரியோ வெளிநாட்டில் நிற்கிறான் லண்டனில் அம்மா நீ செத்தால் உடனே அறிவி நான் அங்கே வந்து கொல்லி வைக்கிறேன் ஆனால் இப்போ பிரச்சனை கொல்லி வைக்கிறேன்
ரெண்டு சொன்னேன் என் விக்கி இன்றைக்கு என்னோட கதைக்கிறே இல்லை எடுக்கிறே இல்லை சரியோ அப்படி நான் போக நினைக்கிறியோ நீ அப்படி கடைசி வரைக்கும் செய்யணும் நேற்றை கண்ட மனுஷன் நான் உங்களுக்கு சொன்னா நினைக்கிறேன் சரியா ஆரண்டு தெரியா ஒரு மனுஷன் தேவிபுரத்தில் வந்து ஒரு 2-3 மாதம் பழையினக்காண்டி அந்த மனுஷி செத்து போச்சுன்னு சொன்னோன்னா மட்டக்களப்புலேருந்து 400 கிலோமீட்டர் தாண்டி வந்து நான் தான் தாட்டினேன் முழுச்செலவு அது மட்டும் இல்லை அண்ணா குளறி அழுது நான் முதலாம் பார்த்தேன் கட்டுங்க அழுது அப்படி ஆனால் இப்போ என்ன விளக்கம் வேண்டாம் இப்போ யார் கொல்லி வைக்கிறன்றதை வடிவாக யோசிச்சு சொல்லணுமா நான் சைவால் தானே நீ தான் கொல்லி வைப்ப மற்ற சாவு கதையை விடுங்க இது சும்மா வந்த இடத்த காய்ச்சா நீங்கள் சாக மாட்டீங்களா இருப்பியா இன்னும் 20 வருஷம் இருக்கும் குறைஞ்சி நான் கொஞ்ச நாளையில் போயிடுவேன் நீ அதுக்கிடையில கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளைய பெற்றியண்டா அதை பார்த்துட்டா வந்து வாப்பியோ ஓ வீடு தெரிஞ்சா வருவேன் என்ன யாரும் தள்ளி நில்லன்னு சொல்லாயினி ஐயா சரியோ அப்படி சொல்லல தெரியுதா எங்கட பிள்ளைக்கு அம்மம்மா நீ தான் சொல்லல அவரு வந்து தெரியும் தானே சொல்ல மாட்டேன் சொன்னா காலத்தில் பிடிச்சாரு அந்த சொல்கிறாள் அங்கே சொல்கிறாள் நான் அப்படித்தான்மா பழைய வாக்கு கொடுத்துட்டேன்டா அம்மா அப்பா கூட பார்க்க வேண்டாம் அப்படி கொடுத்தால் தான் உங்களோட அப்பா நல்ல மனுஷன் அந்த நல்ல மனுஷன் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன இடக்கட கை கடிக்கும் வந்துடுவார் கை கடிச்சா வந்துடுவார் படியாட்டா வந்து பெற்ற பிள்ளைகள் அண்ணன் 2 பேர் இருக்கீனியா என்ன என்ன மெக்கானிக்கர் வேலையே அவன் அந்த செய்வினை அதில் செய்கிற நோமில்லை செய்வினை சூனியம் அவள் தான் சொன்னால எனக்கு தெரியாது என்ன சொன்னாலும் நம்புறேன் காது கேட்கிறேன் காது கேட்குறீங்களே அவனுக்கு ஓமடா அதானே அப்போதான் டெலிஃபான் மாமாட்டா கொடுத்தேனே கிருஷ்ணா கதைக்கிறான்னு மாமா நான் கேட்கேன் உங்கள் 2 பேருக்கு மட்டும் கெடுக்கல அவர் எங்கே போட்டார் கவி அவர் அங்கே பெண்டுகளோட கடலை ஒரு இருந்து நீயும் பெண்டுகள் தானுங்க இந்த வயதில் இது என்ஜாய் பண்ணணும் எதுக்கு புறம் அப்படியா அப்படியா 18 வயதில் அவங்க என்ஜாய் பண்ணி எல்லாம் அனுபவிக்கும் ஒரு பிள்ளை பிறந்த அப்புறம் அது கொண்டு இருக்கிறாங்க 25 வயதோட என்ஜாய் இல்லை அது உங்களோட புள்ள இருக்கிறான் தானே 29 வயசு நானும் இருக்கேன் தான் 29 வயசு மட்டும் ஒரு காய்ச்சி தெரியுமே நீ லவ் பண்ணுறிய ஒரு வெட்டியா நல்லபடியாக தெரிஞ்சு லவ் பண்ணி கல்யாணத்தை செய் நீ கஷ்டப்பட வச்சிருக்க மாட்டேன் எங்களை யாருன்னு லவ் பண்ண போகிறாரு நீ உன்னை யாரும் விரும்புவினேன் என்ன வச்சு சொல்கிறேன் இந்த குணத்துக்கு யாரும் விரும்புவினேன் குணத்துக்கு அது கதைச்சா தான் குணத்துக்கு முதல் முகம் நல்லா இருக்கணுமே மூணு நல்லா இருந்தால் தான் வருவாங்க கதைக்கிறதுக்கு அப்படி கடைசி வரைக்கும் இல்லை ஒரு மனுஷரை பார்க்க தெரியும் அகத்தின் அழகும் முகத்தில் தெரியும் ஐயா சரியா நீ அப்படியான மனுஷன் இல்லை அவங்களும் தான் இப்போ அவங்கள கேட்பாங்க ஆனால் அண்டைக்கு சொன்னவா இவன் லவ் பண்ணுறான் ஏன்னா சொன்ன நீ இல்லைன்னு லவ் பண்ணுறான் 3 பேருக்கே இவன் லவ் பண்ணுறான்னு சொன்ன இவனுக்கு யாரும் லவ் பண்ணுவாள் அவன் அப்படித்தானே ஆள் கொஞ்சம் மெடுவே வெளிநாட்டுக்காரன் மாதிரி எங்களை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தான் ஏன் என்ன பிச்சைக்காரனுக்கும் பணக்காரன் மண்டியில் நீ எல்லாத்தாலும் சிறந்த முகாம் எல்லாத்தாலும் அதான் அன்றைக்கு சொன்னேன் உங்களோட கிருஷ்ணா நல்ல வலிமான படியன் ஆனால் அந்த லவ் பண்ண பொம்பளை கொஞ்சம் மெல்லிய விட்ட போல கிடக்கு ரெண்டு சொல்லி யாரப்பா சொன்னது ஆறுண்டா அவள் அண்டைக்கும் சொன்னவாடாப்பா லைட்டரா கூட அந்த அந்த சுருட்டர்ரா மூட்டுவோம் சியா பிஹா ஓகே பாய் முடிப்போம் வேணா சந்தோஷம் பிற சந்திப்போம் வந்து அடுத்த வீடியோவில் அம்மா பார்த்தா ஒரு எனர்ஜி சந்தோஷமே இல்லை உனக்கு எங்களை பார்த்தா பார்த்தால் காணும் என்ற பிள்ளைகளை யார் பேசினியோ திட்டினியோ இந்த நீ வேதம் ஆனால் இந்த தெய்வங்களை தம்பி கேட்டுப்பார் நீ நான் பூ வச்சு கும்பிடுக்கேன் எனக்கு உதவி செய்ய 3 பேரையும் எங்கே போனாலும் காப்பாற்றன்னு தான் இன்றைக்கு நேற்றல்ல என்னோட பழைய நாட்கள் அத்தனை பேரையும் அப்படித்தான் சரியோ யோசிக்க நான் விட மாட்டேன் டோன்ட் வரியா பாய் சி யூ பாய் டாட்டா ஓகே